அனைவருக்கும் வணக்கம். அதாவது விளக்குகள் நம் இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் நாம் வைத்து வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளில் மிக சிறந்தது. இருளை அகற்றக்கூடிய ஒளியானது நமக்கு ஞானத்தையும் அது மட்டுமல்லாது உலக வெளிச்சத்தையும் நமக்கு தரக்கூடியது என்று இரண்டு வகையிலும் நாம் அந்த தீப ஒளியின் அருளை நாம் அறியலாம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நமது தமிழர்கள் எத்தனை வகையான விளக்குகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். அத்தனை வகையான விளக்குகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்கு, பாவை விளக்கு போன்றவையெல்லாம் நாம் ஒரு 5-6 ஒரு 10-15 வகைக்குள் அடக்கி விடலாம். ஆனால் எத்தனை வகையான விளக்குகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். விளக்குகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவற்றில் நாம் 51 வகையான விளக்குகளை மட்டும் இப்பொழுது காணலாம். பாவை விளக்கு, தீபலட்சுமி விளக்கு, ஆண் விளக்கு, குத்து விளக்கு, சந்திரகாந்த குத்து விளக்கு, அன்ன விளக்கு, அதை உதிமை விளக்கு என்பார்கள். அன்ன விளக்கு, கிளி விளக்கு, கிள்ளை விளக்கு என்பார்கள். மயில் விளக்கு, மயூர விளக்கு என்பார்கள். குயில் விளக்கு, நாகர் விளக்கு, நிலை விளக்கு, சிலை விளக்கு, கம்பி விளக்கு, காய் விளக்கு, தண்டு விளக்கு, குருவி விளக்கு, அகல் விளக்கு, கிளை விளக்கு, புருஷாமிருக விளக்கு, ஓதிம கிளை விளக்கு, முக்கிளை விளக்கு, காமாட்சி விளக்கு, மணி விளக்கு, மாயோன் விளக்கு, ஏழுதலை நாக விளக்கு, சரோரக விளக்கு, மங்கள் விளக்கு, பத்மாசன முருகன் விளக்கு, பதும விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, சந்ததி விளக்கு, கிண்ணறி விளக்கு, கிண்கிணி விளக்கு, கன்னி விளக்கு, காமன் விளக்கு, 3 கிளை விளக்கு, திருமண கிளை விளக்கு, தாரா விளக்கு, ஈழிச்சியல் விளக்கு, மலையான் சியல் விளக்கு, அரைத்தலை விளக்கு, சோழிச்சியல் விளக்கு, ஆறுகுட விளக்கு, அனந்தலை விளக்கு, எரிக்கக்கட விளக்கு, பகர்வோர் விளக்கு, கைவினை விளக்கு, ஊழ் உரு விளக்கு, குடக்கால் விளக்கு, கடைக்கிளை விளக்கு, மீன் திமிழ் விளக்கு, ஒளியா விளக்கு, காவலர் விளக்கு, மான் விளக்கு என 51 வகையான விளக்குகளை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. 51 வகையான விளக்குகள் பார்த்தோம். அதற்கு பின்பு தூக்கு விளக்குகள்னு இருக்குது. அவை பார்த்திங்கன்னா வாடா விளக்கு, ஓதிம தூக்கு விளக்கு, தூண்டாமணி விளக்கு, ஓதிம நந்தா விளக்கு, கூண்டு விளக்கு, புறா விளக்கு, நந்தா அதாவது நுந்தா விளக்கு என்பார்கள். ஈச்சோப்பிக்கை தூக்கு விளக்கு, சங்கிலி தூக்கு, கிளி தூக்கு போன்ற தூக்கு விளக்குகள், அதாவது தூக்கி கொண்டு செல்லக்கூடிய விளக்குகள் நிறைய உண்டு. அவை தவிர கோவில் விளக்குகளாக சில விளக்குகள் சொல்லப்படுகிறது. சரவிளக்கு, நிலை விளக்கு என்று சொல்லப்படுகிறது. கை விளக்கு என்று சொல்லும் பொழுது கஜலட்சுமி கை விளக்கு, திருமால் கை விளக்கு, தாமரை கை விளக்கு, சிலுவை கை விளக்கு, சம்மணசு கை விளக்கு, முஸ்லிம் கை விளக்கு, கணபதி கை விளக்கு, சைவ கை விளக்கு. அதற்கடுத்தது நவகன தீபம் என்று பூஜா விளக்குகள் சில சொல்லப்படுகின்றன. சர்வராட்சத தீபம், சபூத தீபம், விஜாச தீபம், கிண்ணர அதாவது அலி தீபம், கிம் புருஷ தீபம், கனநாயக தீபம், கந்தர்வ தீபம், வித்யாதர தீபம், பித்ரக தீபம் என்று தீபங்கள் காணப்படுகிறது. அவை மட்டுமல்லாது திக்பாலகர் தீபம் என்று சில தீபங்கள் சொல்லப்படுகிறது. ஈசான தீபம், இந்திர தீபம், வர்ண தீபம், யம தீபம் என்று 4 வகையான தீபங்கள் சொல்லப்படுகிறது. இவை தவிர சோடச உபசார விளக்குகள் என்று சில விளக்குகள் உண்டு. தூபம், தீபம், புஷ்ப தீபம் பூ விளக்கு, நாக தீபம் பாம்பு விளக்கு, புருஷ மிருக தீபம் மனித மிருக விளக்கு, கஜ தீபம் யானை தீபம், ரியோஜத தீபம் குதிரை விளக்கு, வியாக்கிர தீபம் புலி விளக்கு, ஹம்ச தோபம் அன்ன விளக்கு, கும்ப தீபம் குடவிளக்கு, குக்குட தீபம் கோழி விளக்கு, விருஷ தீபம் ஆமை விளக்கு, நட்சத்திர தீபம் வெள்ளி விளக்கு, மேரு தீபம் மலை விளக்கு, கற்பூர தீபம் சூட விளக்கு ஆக 16 விளக்குகள் சொல்லப்படுகிறது. இவையல்லாமல் அஷ்டகஜ தீபங்களாக ஐராவத தீபம், புண்டரிக தீபம், குமுத தீபம், ஞான தீபம், புஷ்பத்தந்த தீபம், சர்வபௌம தீபம். நம்ம தீபங்கள் வரிசையில் 3வது வரிசை பார்க்குறோம். அஷ்டகன்னி தீபங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்திர ராணி தீபம், சுவாகா தேவி தீபம், சாமல தீபம், துர்கா தீபம், காளி தீபம், அஞ்சனா தேவி தீபம், சித்திரலேகா தீபம், பார்வதி தீபம் என்ற தீபங்கள். இவை அல்லாமல் திக்குபாலர்கள், நவகன தீபங்கள், சப்தமாதர் தீபங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் சப்தமாதர் தீபமாக பிரம்மகி தீபம், மகேஸ்வரி தீபம், கௌமாலிக தீபம், வைணவி தீபம், வராகி தீபம், மகேந்திர தீபம், சாமுண்டி தீபம் என்ற தீபங்கள் உண்டு. மற்றும் இதர தியான தீபங்களாக ஏர்முக தீபம், அன்ன தீபம், கிளி தீபம், கமல தீபம், பிரம்ம தீபம், சட்கோண தீபம், முக்கோண தீபம், 40 முக்கோண தீபம், கண்ணாடி தீபம் அதாவது சாயா விளக்கு என்பார்கள், அஷ்டோத்தி 108
தீபங்கள். சகஸ்திர அலங்கார தீபம் 1000 விளக்குகள் கொண்டது. சக்தி தீபம், பஞ்சபசாரம், சப்தமுக தீபம், ஏகபாத தீபம், துவிபாத தீபம், திரிபாத தீபம், சதுர்பாத தீபம், பங்கபாத தீபம், சட்பாத தீபம், சப்தமாதா தீபம், அஷ்டபாத தீபம், நவபாத தீபம், சதபாத தீபம், நிராஞ்சனபாத தீபம், நந்தா தீபம், சங்கிலி தீபம், சரதீபம், கற்பூர தீபம், கைச்சட்டி தீபம், இந்திர விமான பூக்கோவில் தீபம், வால் தீபம், யக்ஷ தீபம், சித்திர தீபம், மானுஷ தீபம், முனையட்ச தீபம், மயூர தீபம், பஞ்சாஸ்திர தீபம். அது 38 வகைகள் இருக்கு. இந்த மாதிரி தீபங்கள்னு சொல்லும் பொழுது நிறைய வகையான தீபங்களை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அழகான பெயர்களை சூட்டியிருக்காங்க தமிழர்கள். எவ்வளோ அழகாக ஒவ்வொரு தீபத்துக்கும் எவ்வளவு அழகான பெயர்களை வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நம்ம இதை தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. நன்றி, வணக்கம்.